பாவம் செய்யான் தமிழ்ல இருக்கு, ஆனா ஆங்கிலத்தில் அழகா இருக்கு. தேவனால் பிறந்த எவனும் பாவத்திலே நிலைத்திருக்க மாட்டான். நீ பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறியா? அவன் நிலைச்சிருக்க மாட்டான். ஏனென்றால் தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. நல்ல நிலம். இந்த நிலத்தை மூணா பிரிக்கிறார். ஒன்னு 30, ஒன்னு 60, ஒன்னு 100. ஆமே, நல்ல நிலத்துக்குள்ள 3. சிலர் இவ்வளவு போதும் நினைக்கிறான். ஓகே ரைட்டு. இன்னொருத்தன் 60ன்றான். ஓகே ரைட். அவர் சொன்னான், இயேசுவை போல் என்கிற மனநிலை உனக்கு இருக்கும் என்றால் நீ 100க்காக பிறந்தவன். நீ பிறந்ததே 100க்கு பிறந்திருக்கிற. ஹல்லேலூயா. அதான் பாருங்க, இந்த கழுகு முட்டையோடு சேர்ந்து ஒரு கோழி முட்டைகளோடு சேர்ந்து ஒரு கழுகு முட்டையை வச்சாங்களாம். எல்லாத்தையுமே அந்த கோழி அடகாத்தோன்னு எல்லாமே பறந்துருச்சு. இந்த கழுகு குஞ்சும் கோழி குஞ்சு எல்லாம் பறந்துருக்கு. இந்த கோழி குஞ்சோடு சேர்ந்தே இந்த கழுகு குஞ்சு ஓடிக்கிட்டே இருக்குமா. இப்படி தான் நம்ம கூட ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்மேட்ஸு ஸ்கூல்ஸோடு சேர்ந்து சினிமாவுக்கு போனோம், எல்லா பக்கம் போனோம். ஆனால் நமக்கு தெரியாது நம்ம கழுகு குஞ்சுன்னு. அவன் கோழி குஞ்சு, நம்ம அவன் கூடயே சுற்றிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு கழுகு ஆன்னு பறந்து வரும்போது எல்லா கோழி குஞ்சும் அப்படியே மிரண்டு ஓடுது, ஓடுது. இந்த கழுகு குஞ்சு இது ஓடுதேன்னு சேர்ந்து வேகமாக ஓடுது. ஆனால் ஓடிட்டு உள்ள நுழையிற நின்று இப்படி பார்க்குது. ஏன் இது மட்டும் இவ்வளோ தூரத்தில் பறக்குது அப்படின்னு ரசிக்குது. இப்படி தான் பாருங்க, இந்த மாதிரி சுவிசேஷ கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல விடுறாங்க பெரிய அறுவடை அவனு ஓடுவாங்க. நம்மளும் அவங்க கூட ஓடி இருக்கும். ஆனால் திடீர்னு ஒரு மனசில் ஏன் நம்ம உள்ளே போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒன்று தோணுச்சு. பார்த்தீங்களா? அந்த தோணுனதுக்கு காரணம் நமக்குள் இருந்த வித்து. அது தேவனுடைய வித்து. அதனால் அந்த போன பிறகு இந்த கழுகு குஞ்சு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சான். அது மட்டும் அவ்வளோ தூரம் பறக்குது. அது மட்டும் இந்த கழுகு குஞ்சு ட்ரை பண்ணி பறந்துக்கிட்டே இருந்துச்சான். மற்ற கோழி குஞ்செல்லாம் சிரிச்சிச்சேன். நாங்களாம் நீ என்னடா 4 நாள் நல்லா இருக்க, நல்லா எதுக்குடா தேவையில்லாமல் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் இப்படி விழுந்து பறந்து ஒரு நாள் இந்த கழுகை போலவே பறக்க ஆரம்பிச்சிருச்சான். அவள் சொல்லிச்சா, நான் ட்ரை பண்ணனால நான் கழுகாயிட்டேன் அப்படின்னு. உடனே கழுகு சொல்லிச்சா, நீ கழுகு முட்டடா, அதனால நீ கழுக. அதனால் நமக்குள்ள பலவித ஆசைகள் வருகிறது, ஜெபங்கள் வருகிறது, வேத வாசிப்பு வருகிறது. இதெல்லாம் மாறுகிறது என்றால் நம்முடைய திறமை அல்ல, நமக்குள்ள இருக்கிற வித்து. ஆமென். நமக்குள்ள அந்த வித்துங்க. இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கோம்னா தேவனுடைய வித்து. இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன்னா தேவனுடைய வித்து. அந்த வித்து தான் இப்படி வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. 10 பாம்பை நல்ல பாம்பு பிடிச்சு போட்டிங்கன்னா, நல்ல பாம்புன்னு பேர் வச்சாலும் பாம்பு நல்ல பாம்பே கிடையாது, அது கெட்ட பாம்பு தான். அதில் 10ல் 1 கரெக்டாக இருக்குமா? நீ ரொம்ப நாள் பால் ஊற்றி வளர்த்தேன்னா, நீ பால் ஊற்றி வளர்த்தாலும் 100 பாம்பு வாங்கி போட்டாலும் அதில் ஒரு பாம்பு கூட நல்ல பாம்பு இருக்காது, அத்தனையும் கெட்ட பாம்பு. ஏன் சார் அத்தனையும்? அது வித்து, அது வித்து. அந்த மாதிரி தான் என்னதான் பிசாசு பாவத்தை கொண்டு அங்கிட்டு போனாலும் உள்ள இருக்க வித்து சரட்டுன்னு வெளியே வந்துடும். நான் தேவனுடைய மனிதன், தேவனுடைய ஐக்கியத்தில் இருக்க வேண்டியவன், தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டியவன், தேவன் கொடுத்திருக்க காரியங்களை நிறைவேற்ற வேண்டியவன். பிசாசுக்கு ஒரு நாள் செவி கொடுக்க முடியாது. திஸ் இஸ் த சீட். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த சீட் இருக்குது, எனக்குள்ள அந்த சீட் இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதான் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. நீ கிறிஸ்துவுக்குள்ளே வேறுன்றிருங்க. பாருங்கள், டாபர்மேன் நீங்கள் வாங்கினாலும் அல்லது ஜெர்மன் ஷெப்பர்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெர்மன் ஷெப்பர்டு வாங்கினீங்கனாலும் அது பிறந்த உடனே அப்படிலாம் உருமாது. ஜெர்மன் ஷெப்பர்டு நல்லா குலைக்கும், வாவ் வாவ் வாவ்னு குலைக்கும். ஆனால் பிறந்த உடனே வீன்னு கத்தும். அது வீன்னு கத்துறதுனால அது நீங்கள் ஜெர்மன் ஷெப்பர்டு இல்லை நினச்சிற கையத்தட்டு. ஒருவனுடைய நடவடிக்கையை வைத்தவன் தேவனுடைய மனுஷன் இல்லை என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது. இன்னைக்கு வீன்னு கத்துறது ஒரு 2 வருஷம் கழிச்சு நிற்கும், அப்படி நிற்கும். எப்படா வந்துச்சு? யாரா பிராக்டிஸ் எடுத்தது? எதுவும் பிராக்டிஸ் இல்லை, உள்ள இருக்க வித்து. அப்படித்தான் இன்றைக்கு உங்கள் செயல்களிலே பலவிதமான தவறான பழக்கம் உங்களுக்குள் இருந்தாலும் உங்களுக்குள் இருக்கிற வித்து உங்களை இயேசுவை போல் மாற்றிவிடும். ஒரு நாள் அவரை மாதிரியே உருமுவீங்க, அவரை மாதிரியே கடல் மீன் நடப்பீங்க, அவரை மாதிரியே சுகமளிப்பீர்கள், அவரை போல பிரசங்கம் செய்வீர்கள், அவரை போலவே நீங்கள் பூமியில் அற்புதங்களை செய்வீர்கள். எது கொண்டு வந்தது? அவருடைய வித்து. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். காரணம், தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. பாவம் செய்யான் தமிழ்ல இருக்கு,
ஆனால் ஆங்கிலத்தில் அழகா இருக்கு, தேவனால் பிறந்த எவனும் பாவத்திலே நிலைத்திருக்க மாட்டான். நீ பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறியா? அவன் நிலைச்சிருக்க மாட்டான். ஏனென்றால் தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. அது அப்படியே அவனை வெளியே கொண்டு வந்துடும். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க?